ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது கொடிக்காய் செடி. தமிழ்நாட்டில் வாங்கிட்டு வரும்போது விதை போட்டது பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு. இது வெள்ளை சம்மந்தி அந்த செடி. இது மல்லிகைப்பூ பாருங்கள், வெட்டி விட்டுருக்காங்க. ஒரு டைம் பாம்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுருக்காங்க. இது பாருங்கள், கல்யாணிப்பூ. இது துவைக்கிற இடத்துல வச்சனால நல்லா வரல. இங்கே பாருங்கள், கோழி என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள். இது என்ன பூ, என்ன செடின்னு தெரில. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கல்யாணிப்பூ செடி அழகாக இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி. இது டிசம்பர் பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதிலே ஒயிட் கலர் வரும். இதில் இந்த இருக்குது பாருங்கள், இதோட பூ. இந்த பூ இப்படி தான் இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் கருவேப்பிலை செடி, இந்த ஓமவல்லி அதெல்லாம் வச்சு விட்ருக்கோம். இவனை பாருங்கள், நாய்க்கூட்டில் போய் இருந்துட்டு வரவே மாட்டேறான். பூசணிக்காய் செடி இருக்குது பாருங்கள். அங்கே எங்கே வந்திருக்கு பாருங்கள், பாதையில் வந்திருக்கு. இவன் பாருங்கள் அடியில் போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், இந்த எரிக்கிழஞ்செடி தான். இது வெள்ளை எரிக்கிழஞ்செடி. தமிழ்நாட்டுக்கு போகும்போது பிடிங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசாக வந்துருக்கும் பாருங்கள். ஏதாவது விசேஷம் அப்படின்லாம் தமிழ்நாட்டுக்கு போனால் அப்போ எந்தெந்த செடி தேவையோ எல்லாம் பிடிங்கிட்டு வந்து வைப்பாங்க. இது பாருங்கள், பேஷன் ஃப்ரூட். இது ஃபஸ்ட்டு ஒரு இலை தான் விடும். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பப்பாளி இலை மாதிரி இப்படி விட்டுருக்கு பாருங்கள். இது இப்படி தான் இருக்கும், கொடி டைப்பில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பாருங்கள், இந்த செடி தான். இந்த செடி அழகுக்காக வளர்ப்பாங்களே. இதோட பூ இப்படி தான் இருக்கும். மலர்ந்துச்சுன்னா நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அழகுக்காக வளர்க்குற செடி. இது பாருங்கள், பப்பாளி மரம் நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் பழம் 1.5 கிலோ கிட்ட இருக்குது. ஆனால் பழுக்க மாட்டேங்குது, என்ன காரணம் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இஞ்சி காய வச்சுருக்காங்க பாருங்கள். இது காஞ்சிருச்சுன்னா சுக்காக மாறிடுமோ ஒன்றில் பாருங்கள். சுக்கு இப்படி தான் செய்வாங்க போல். இதோட வாசனையுமே சுக்கு மாதிரி தான் இருக்குது பாருங்கள். காய வச்சுருக்காங்க. மேலே கொஞ்சம் செடி வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேலே கொஞ்சம் செடி வச்சுருக்கோம் பாருங்கள். கொய்யாக்காய் மரம், அப்புறம் எலுமிச்சை மரம், அதுக்கப்புறம் ரோஸ் செடி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் குட்டி குட்டி கத்தாழை செடி அது இருக்குது. இந்த ரோஸ் பாருங்கள், எல்லோ கலரில் ஒரு ரோஸ் இருக்குது. இந்த இது இருக்குது. வெள்ளை சாமந்தி அந்த செடி இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்குது செடி. பாருங்கள், இவனை சேட்டை ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான். தூங்காமல் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் குருவி இருக்குது, வாங்க நான் உங்களுக்கு காட்டி தரேன். மேலே ஒன்று இருக்கா, அந்த மண்ணில் வச்சு கட்டின மாதிரி. இதுதான் குருவி கூடு பாருங்கள். அதுக்குள்ளே குருவி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் எல்லாருக்கும்.